ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாமா? ஏஷியா கப் ஸ்டார்ட் ஆகுதுல நாளையிலேருந்து. செப்டம்பர் 9, ஃபைனல் வந்து செப்டம்பர் 28. மொத்தம் 8 டீமு 2 குரூப்பாக பிரிச்சுட்டாங்க. குரூப் ஏல இந்தியா, பாகிஸ்தான், ஒமான் அண்ட் யூஏஇ. குரூப் பியில் வந்து ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் அண்ட் ஹாங்காங். ஆச்சா, இந்த 2 குரூப்லேயே ஆளுக்கு ஒரு வாட்டி விளையாடுறோம். டாப் 2 டீம் வந்து அதுலேருந்து 2, இதுலேருந்து 2 இன்னொரு குரூப் ஃபார்ம் ஆகும். அதில் ஆளுக்கு ஒரு வாட்டி விளையாடி அதில் 1 and 2 வந்து ஃபைனல் விளையாடுவாங்க. இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் மோஸ்ட்லி வந்துடுவாங்க அந்த குரூப்லாம் ஜெயிச்சு. இன்னொரு குரூப் ஃபார்ம் பண்ணும்போது அதில் இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு மேட்ச் இருக்கும். இப்போ ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் குரூப் ஆஃப் சடன் டெத் அப்படி சொல்லாமல் டஃப்பான குரூப் அதுதான். அதுலேருந்து எந்த 2 பேர் வருவாங்க பார்க்கணும், அவங்க கூட விளையாடணும். சப்போஸ் அதுலேயும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இந்தியா பாகிஸ்தான் வந்து 3ஆம் மேட்ச் கூட வாய்ப்பு இருக்குது இந்தியா பாகிஸ்தானுக்கு ஃபைனலுக்கு. இப்போதைக்கு இதை குரூப் சொல்லிட்டேன் நான். அண்ட் பாசிட்டிவ் 2 இந்தியா மேட்ச் இல்லாமல் 3 மேட்ச் வர்றதுக்கு வாய்ப்பு பார்க்கலாம் அது போக போக. ஏஷியா கப் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1984, கிட்டத்தட்ட 41 வருஷம். இதில் என்ன ஒரு சிக்னிஃபிகன்ஸ்னால், அது ஸ்டார்ட் ஆகும்போது நான் இருந்தேன் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் துபாய் இந்தியன் ஸ்கூலில். ஷார்ஜாவில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க 1984. அப்போ வந்து கவாஸ்கர் மீசெல்லாம் வச்சுருப்பார் இப்படி. ஆமாம், மீசை வச்சுட்டு அவர் தான் கேப்டன். சுந்தர் கண்ணா, குலாம் பார்க்கர்லாம் வந்தாங்க. கபில் தேவ் இல்லை அதில். அந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சுது 1984. அதுக்கப்புறம் பல இடத்துல சுற்றி வந்தது. இப்போ 2023 தான் ஏஷியா கப் நடந்தது கடைசியாக. அது வந்து 50 ஓவர். இப்போ கேட்பீங்க, அது மட்டும் ஏன் சார் 50 ஓவர்னா, 2023 வந்து நவம்பரில் வேர்ல்டு கப் இருந்தது, 50 ஓவர் வேர்ல்டு கப். பேட் கமிங் ஜெயிச்சுட்டு போனார். நம்ம கூட ஃபைனலில் தோத்துட்டோம். அந்த மேட்ச் தான் அது 50 ஓவர்னால அதையும் 50 ஓவர் ஃபார்மேட்டாக வச்சாங்க. ஸோ ப்ராக்டிஸ் அவுட் ஏஷியா கப்பை. இப்போ ஏன் T20 வச்சுருக்காங்கன்னா, அடுத்த வருஷம் இன்னொரு T20 வேர்ல்டு கப் வருது. நம்ம இப்போ தானே இப்போ ஜெயிச்சோம் வேர்ல்டு கப்னா, அது போன வருஷம் ஓடுது இல்லை டைமு. அது ஒன்று. இப்போது 2025 இந்த வருஷம் பிகினிங்கில் இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரை ஜெயிச்சிச்சு. இந்தியா பேட்டு நியூசிலாந்து 50 ஓவர் கிரிக்கெட்டில். அதுவும் துபாயில் தான் நடந்தது. ரைட். ஸோ இதெல்லாம் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதில் சிக்னிஃபிகண்டாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா, விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜா 3 பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க T20லேருந்து. இப்போ அவங்க கிடையாது இதில். பாகிஸ்தான்லேயும் அப்படி தான். பாபர் ஆசம், ரிஸ்வான் ட்ராப் பண்ணிட்டாங்க. இமாத் வசீம் அண்ட் ஷதப் கானும் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஒரு வருஷமாக T20 அவங்களதே புது சைடு வந்துருக்கு. இப்போ T20 நேற்று வேறு அவங்க ஃபைனல் ஜெயிச்சிட்டாங்க. ட்ரை நேஷன் நடந்தது, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அண்ட் யூஏஇ. அதில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஃபைனல் நடந்தாங்க. பாகிஸ்தான் ஃபைனலில் ஜெயிச்சிருச்சு. 66 ஆல் அவுட் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் இன்னும் அந்த பவுலருங்களை வச்சு சுற்றின்னு இருக்காங்க. யார்? ராஷித் கான், முஜிபுர் ரஹ்மான், நபி அண்ட் நூர் அஹமது, சிஎஸ்கே பிளேயர், அவர் இருக்கார். எனிவே அது வேறு குரூப்பு சொல்கிறேன் பொதுவாக. ரைட். இப்போ விஷயத்துக்கு வருவோம். டெஃபினெட்லி இந்தியா ஸ்டார்ட்ஸ் அஸ் ஃபேவரேட். இந்தியா வர்சஸ் யூஏஇ மேட்ச்சு புதன்கிழமை துபாயில். அண்ட் சுப்மன் கில் வந்துட்டார் டீம் உள்ள. ஆமாம், யாருமே எதிர்பார்க்கல. இட் இஸ் அ பிக் சர்ப்ரைஸ் தான். அதனால் என்ன ஆச்சு, ஜஸ்வாலுக்கு டீமில் இடம் இல்லை. ஜஸ்வால் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. கில் வந்து டெஸ்ட்டுக்கு கேப்டன் அவர் வந்ததுனால இப்போ பேட்டிங் ஆடுறது சொதப்ப போகுது. இப்போ பிளேயிங் 11 சொல்கிற பாருங்க இப்படி தான் இருக்கும்னு. கில் வந்தனால ஜஸ்வால் இல்லையா, அவரை வைஸ் கேப்டனாக வர போட்டாங்க கில். இப்போ சூரியகுமார் யாதவ் யோசிப்பார், இப்போ நம்மளை என்னப்பா எதாவது பண்ணிட்டுவாங்களா நம்மளன்னு. அது ஒன்று இருக்குது. ஏன்னா அக்சர் பட்டேல் தான் வைஸ் கேப்டனாக இருந்தார். ஸோ அவரை ஏன் வைஸ் கேப்டன்ஸ் வந்து எடுத்தாங்க தெரியல. ஆனால் அவர் இருக்கார் பிளேயராக. ஏன்னா ஜடேஜா அவர் இல்லையா. ஸோ சூரியகுமார் யாதவ் தான் லீட் பண்ண போகிறாரு. அண்ட் பார்ப்போம் பிளேயிங் 11 எப்படி இருக்குன்னு. ஸோ ரோஹித், கோலி, ஜடேஜா இல்லாதனால இப்படி தான் இருக்க போகுது பிளேயிங் 11. நீங்கள் பாருங்களேன், சுப்மன் கில் அண்ட் அபிஷேக் சர்மா. இது வரைக்கும் சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா தான் ஓப்பன் பண்ணாங்க கடந்த 10-15 T20. சஞ்சு சாம்சனுக்கு டவுட்ஃபுல் தான். ஏன்னா அபிஷேக் சர்மா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவார், சுப்மன் கில் ஓப்பன் பண்ணுவார். வைஸ் கேப்டன் வேறு. அவரை பெஞ்சில் உட்காரத்துக்கு அவரை கூட்டின்னு போயிருக்காங்க. கண்டிப்பாக அவர் விளையாடுவார் பிளேயிங் 11. அதுக்கு அவங்க இன்னொன்று கில்லும் அபிஷேக் சர்மாவும் Under-12 பீரியட்லேருந்து ஒன்றா விளையாடிட்டு இருக்காங்க டொமஸ்டிக் ஒரு காலத்தில். அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும் சொல்ல, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு சொல்கிறேன். இப்போ சஞ்சு ஏன் இருக்க மாட்டான்னு நீங்கள் கேட்பீங்க. துபாயில் நெட் ப்ராக்டிஸ்லாம் நடந்துட்டு இருக்கு 2 நாளாக. அதில் வந்து யார் பேட்டிங் பண்ணாலும் அந்த வருஷம் தான் எப்போதுமே நெட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுபடி பார்த்தா சஞ்சுக்கு பேட்டிங்கே வரலையா. கில், அபிஷேக் சர்மா, சூரியகுமார் இவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஜிதேஷ் சர்மா கீப்பிங் பேட்டிங் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்போ அவர் தான் விளையாடுவார்னு நினைக்கிறேன். இப்போ பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா, சுமன் கில், அபிஷேக் சர்மா, 3வது திலக் வர்மா, 4வது சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, ரிங்கு சிங், ஜிதேஷ் சர்மா, அக்சர் பட்டேல், பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷதீப் சிங். இந்த 11 பேர் தான் விளையாடுவாங்க. நீங்கள் நினைக்கிறேன் இல்லை சார் இதெல்லாம் கிடையாது, இவர் இருப்பார், அவர் இருப்பார், இவர் இருப்பாருன்னு. அப்போ வேறு யார் தான் பாக்கி 4 பேர் இருக்காங்கன்னா, ஹர்ஷித் ராணா, குல்தீப் யாதவ், சஞ்சு சாம்சன், சிவம் டுபே 4 பேர் இருக்காங்க வர 15ல். இந்த 4லேருந்து யாராவது வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னா சொல்லுங்கள். குல்தீப் யாதவ் வச்சு நம்ம ஊரெலாம் சுற்றி காமிச்சா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிலாந்துக்கு போனாலும் 5 டெஸ்ட் மேட்ச்சு அவர், ஹர்ஷதீப் சிங்கும். பட் இப்போவான ஹர்ஷதீப் சிங் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பால் T20 வெரி குட் பாலர் விளையாடுவார். ஃபாஸ்ட் பாலிங் பார்த்தீங்கன்னா பும்ரா, ஹர்ஷதீப் சிங் அண்ட் ஹார்திக் பாண்டியா பார்த்துப்பாங்க. ஸ்பின்ல அக்சர் பட்டேல் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. ஆமாம், பார்ட் டைமராக அபிஷேக் சர்மா போடலாம். இதுதான் இந்தியாவோட லைன் அப்பு.
அண்ட் யூஏக்கு வருவோம். யூஏ வந்து அவ்வளோ பெரிய ஃபேன்சி டீம் கிடையாது, இருந்தாலும் வர வர நல்லா விளாட்றாங்க. ஃபஸ்ட்டு 1996 வேர்ல்டு கப் குவாலிஃபை ஆச்சு. 50 ஓவர் மோஸ்ட்லி எக்ஸ்பைர்ட் வச்சு தான் அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ரூல்ஸ் எல்லாம் நிறைய மாறி இருக்கு. ஒரு எத்தனை வருஷம் நீங்கள் யூஏல இருந்தால் அவங்கள கூட விளையாடலாம் அந்த மாதிரி. எனிவே இப்போ யூஏயோட கேப்டன் வந்து முகமது வசீம், அப்புறம் ராகுல் சோப்ரான்னு இருக்காரு, அவர் ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனு. அப்புறம் அலிஷான் ஷராஃப், அவர் ஒரு வெரி குட் ஆல்ரவுண்டர். ஹார்திக் பாண்டியா மாதிரி 53 T20 விளையாடி இருக்காரு யூஏக்கு. 123 4, 50 6 அடிச்சு வச்சிருக்காரு மனுஷன். 9 50 அடிச்சிருக்காரு அவர். அது இல்லாமல் ஆசிஃப் கான் 53 மேட்ச் விளையாடிருக்காரு. 81 4, 84 6, 6 50. இல்லை பிக் பில்ட் இவங்கலாம். அதனால T20 ஒரு ஃபார்மேட்டில் என்ன வேணால் அப்செட் நடக்கலாம். ஸோ ஆல்தோ இந்தியா ஃபேவரட் தான். பட் இப்போ சொன்னால சில பிளேயர் இவங்களாம் வெரி குட் பிளேயர்ஸ். போலர்ஸ் அவன்ட்டு ஜுனைத் சித்திக்கின்னு இருக்கார், ரைட் ஆம் ஃபாஸ்ட் பாலர். 100 விக்கெட் எடுத்துருக்காரு மனுஷன். ஆமாம், 75 மேட்ச் விளையாட்டார் T20. அப்புறம் சிமர்ஜித் சிங், சிஎஸ்கே பிளேயரில் இவர் வேறு, அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு 15 விக்கெட் எடுத்தார். ஹைதர் அலி ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் யூஐக்கு, அவர் ஒரு 22 விக்கெட் 13 மேட்ச்சில். இதான் யூஐயோட பிளேயர். அண்ட் ஒரு முக்கியமான பிளேயர் அதில் மிஸ்ஸிங், ஏன்னு தெரியல, அவர் ஏன் எடுக்கல, ஃபார்மில் இல்லையான்னு. யாருன்னு கேட்பீங்க, நம்ம தமிழ் பையன் தான், சென்னையில் பிறந்து படித்தது எல்லாமே துபாயில் தான். கார்த்திக் மெய்யப்பன் பேர், லெக் ஸ்பின்னர். அசோசியேட் மெம்பர்லேயே ஹேட்ரிக் எடுத்த ஃபர்ஸ்ட் ஆள் இவர் தான். ஆமாம், யூஏக்காக ஹேட்ரிக் எடுத்திருக்காரு 50 ஓவர் மேட்ச்சில். ஸோ இட்ஸ் அ வெரி குட் பவுலர், லெக் ஸ்பின்னர் வேறு. 22 விக்கெட் எடுத்திருக்காரு இன்டர்நேஷ்னலில். ஸோ அவர் ஏன் எடுக்கலன்னு தெரியல, பார்ப்போம். உங்களுக்காக தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். ரைட், இப்போ பிச் என்ன பண்ண போகுதுன்னு கேட்பீங்க. பிச்சுக்கு முன்னாடி வெதரை பார்த்துருவோம். வெரி 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 ஹாட், ரொம்ப சூடாக இருக்கான். 40 டிகிரிக்கு மேலே இருக்குது வெயில். அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆர்கனைசரை அரை மணி நேரம் தள்ளி வச்சிட்டாங்க மேட்சை. ஆமாம், எப்போதும் 7:30 இந்தியா டைம் ஸ்டார்ட் ஆகும் நைட்டு, இப்போ 8 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். துபாய் டைம் 6:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் மேட்ச்சு. அந்த அளவுக்கு ஹீட் இருக்கான். ஹீட் இருக்கிறனால என்ன ஆகும்னா, பகலில் ஃபுல்லாக பிச்சை மூடி வச்சுருப்பாங்க. இல்லைன்னா வீரல் விட்டு அரிசி நிலவு மாதிரி ஆகிடும், வரப்பு மாதிரி ஆகிடும். அதனால் மூடி வச்சுருப்பாங்களா. நைட்டு மேட்ச் அப்போ 1 ஹவர் முன்னாடி திறக்கும் போது மாய்ச்சர் நிறையா இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஃபாஸ்ட் பால் ஹெல்ப் பண்ணோம். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுங்க? நானே துபாய் ஸ்கூலில் படிச்சு வந்தேன், நாங்கள் நிறைய விளையாடு கிரிக்கெட் இங்கெல்லாம் விளையாடிருக்கேன். எனிவே நிறைய பேர் தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி ஸ்பின்னருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது. ஏன்னா துபாய் எப்போதுமே லோ அண்ட் ஸ்லோ ஆகும் லேட்டர் ஆன். இதே கிரவுண்டில் தான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இந்தியா நியூசிலாண்டை ஜெயிச்சாங்க போன பிப்ரவரியில் 50 ஓவர் மேட்ச்சு, ஐசிசி கப் ஜெயித்தோம். ஸோ அதே மாதிரி பிச்சை எதிர்பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் வேரண்டர் நிறையா இருந்தது, புக்காத்தர் லீக், லோக்கல் டோர்னமெண்ட்லாம் நிறையா நடந்தது. இப்போ வந்து வேறு புது சர்ஃபேஸில் தான் விளையாட போகிறாங்க. மாய்ச்சர் எல்லாமே இருக்கும். சேஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா வி டோன்ட் நோ அது எப்படி பிஹேவ் பண்ண. டியூ கண்டிப்பாக வரும். 8:30 மணிக்கு துபாய் டைம் பாருங்கள், டியூ வரும். கடைசி 10 ஓவர் பால் கிரிப் பண்ணுறது கஷ்டம். அதனால் ஃபீல்டு ஃபஸ்ட்டு சேஸ் பண்ணுங்க பெட்டர். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வரும்போது அதை பற்றி நிறைய பேசுவோம். ஏன்னா பாகிஸ்தான் வேறு ஆப்கானிஸ்தானில் ஜெயிச்சிட்டாங்க, 66 ஆல் அவுட் ஆப்கானிஸ்தான். ஆமாம், ஃபைனலில். அண்ட் அந்த மேட்ச் வரும்போது அப்போ பார்ப்போம். அதில் பாபர் ஆசம் இல்லை, ரிஸ்வான்லாம் இல்லை. என்ன ஆகுனா, இந்த ஒரு ஃபார்மேட் மட்டும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த டீமை நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியாது. சார் ஒரு யூஎஸ்ஏ அடிச்சதுன்னு நினைக்கிறேன் போன T20 வேர்ல்டு கப்பில், ஏதோ ஒரு பெரிய டீமை. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. கிரிக்கெட்டை ஏன் இத்தனை நாளாக போடலன்னு கேட்பீங்க. மேட்சஸ் நடக்கல. ஒன்று, இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் எல்லாம் கவர் பண்ணி நீங்கள் யாரும் பார்க்கல, அது ஒன்று. ரெண்டாவது, கபடி விகரேஜாக போயிட்டுருக்கு, அது ஒன்று. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். திருப்பி கிரிக்கெட் ரெகுலராக வரும், எங்களுக்கு தேவை அவங்க ஆதரவு தான். அப்படின்னு சஞ்சு சாம்சனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அவர் செய்து வருவாரா மாட்டாரான்னு. ரைட், இப்போதைக்கு இந்த மேட்ச்சில் விளையாட மாட்டார் தான் எனக்கு தோணுது. உங்கள் கருத்து எதுதான் சொல்லுங்கள். அப்டேட் பண்ணிட்டேன். பரிவாதத்துக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.